வணக்கம். நான் டாக்டர் கோமதி சின்னசுவாமி கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆண் ஹார்மோன் அளவு குறைந்தால் வரும் பாதிப்புகள். டெஸ்டோஸ்டிரான் லெவல் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ மேன். வாட் இஸ் த நார்மல் வேல்யூ அப்படின்னு ஒரு வீடியோ உங்களுக்கு பண்ணணும்னு நினச்சேன் நான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த ஹார்மோன் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறது அவர்களுடைய ஃப்யூச்சர் லைஃப், ஹெல்த்தி லைஃப்க்கு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா, சாதாரணமாக இந்த படம் ஃபஸ்ட்டு நம்ம ரீட் பண்ணிடலாம். இந்த படத்தில் ஒரு 10 வயது, இங்கே 25 வயது, ஒரு 14 வயது கிட்ட இருந்து இந்த ஹார்மோன் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகி அது 21லேருந்து ஆரம்பித்து 23க்கு போயிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்க ஆரம்பிக்குது. இந்த வேல்யூ எப்படி மேலே ஏறி இறங்குதுன்னு பாருங்கள். இந்த அளவு சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு ஸ்லோ பேஸில் இறங்கணும், ஒரு மலை இறக்க மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி அது குறைந்து வருவது நார்மல். எப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா 55 வயசில் கூட 20-19 கிட்டே இருக்குது. இப்போ இந்த வேல்யூ இப்போ ரீசெண்டாக நாங்கள் பார்த்துட்ருக்கிற டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் டெஸ்ட் நிறைய பேருக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதில் இப்போ இந்த ரீடிங்கை பாருங்கள். இங்கே 20 இயர்ஸில் எவ்வளோ இருக்குது? 900 இருக்குது. சாதாரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா 900 ஆவரேஜ் 300 to 1200 அப்படின்னு சொல்லி வேல்யூ கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் காமிக்கிறேன் நான். நீங்கள் இதில் நானோகிராம் அப்படிங்கிறதுனால 4 to 4.29 அப்படின்னு இருக்குது. இந்த இது நார்மல் ரேஞ்ச் எவ்வளோன்னா, அடல்ட் மேலுக்கு 195 to 11.38 அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ இந்த வேல்யூ இங்கே எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இதில் 200லேருந்து 1300 வரைக்கும் இருக்கிறது நார்மல்னு போட்டிருக்காங்க. இப்போ 20 இயர்ஸில் எவ்வளோ இருக்குது? ஒருத்தருக்கு 900 இருக்குது. இந்த 900 இருக்கிறது 30 இயர்ஸில் 800 ஆகுது, 40 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு 600 ஆகுது, 50 இயர்ஸில் 400 ஆகுது. ஆனால் இங்கே நம்ம டெஸ்ட் பண்ணுற நிறைய ஆண்களுக்கு 400க்கு கம்மியாக தான் இந்த டெஸ்டோஸ்டிரான் வேல்யூஸ் நம்ம பார்க்குறோம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதை தெளிவாக நம்ம முடிவு பண்ண முடியாது. ஆனால் குறைவாக இருக்கிறதுனால என்ன பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறதையும், அதை அதிகப்படுத்துறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம கவலைப்படணும். அப்படி பார்க்கும்பொழுது இங்கே ஒரு டாக்டருடைய வெப்சைட்டில் நான் இதை படிச்சுட்டு இருந்தேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டாக்டர் அல்சியஸ் எம்டி அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்த பிக்சர்லேயும் அவர் அதே தான் போட்டிருக்காரு. 900லேருந்து கீழே இறங்கி வருது. த மோஸ்ட் இதில் ஆவரேஜ்னு போட்டிருக்கிறது ரொம்ப கம்மியான வேல்யூ. இது நிறைய பேருக்கு இருக்கிறது வச்சு ஒரு மீன் வேல்யூ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. A testosterone level of 241 is not normal. I like to keep my male patients up to 800 அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ஆண் தன்னுடைய ஆண்மையை ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அவருடைய ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த அளவுக்கு ஹார்மோன் தேவைப்படுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ இது லோவர் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரீ டெஸ்டோஸ்டிரான் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, க்ரானிக் ஃபெட்டிக் இருக்கும். ஒருத்தருக்கு ஹார்மோன் குறைஞ்சிருக்கு அப்படின்னா அவர்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், ஒரு அசதி இருக்கும் பாடியில். அதே மாதிரி எதையுமே நான் முன்னாடி போய் பண்ணலாம் அப்படிங்கிறதோ இல்லை ஆசையோ ஒரு உணர்வோ உணர்வோ இருக்காது அவங்களுக்கு. தென் அடுத்தது புவர் மெமரி அண்ட் கான்சன்ட்ரேஷன். அவர்களுக்கு நல்ல ஒரு நினைவாற்றலும் ஒருமுகப்படுத்தும் தன்மையும் குறைவாக இருக்கும். அடுத்தது டிப்ரெஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த டிப்ரெஷனுங்கிறது மனம் சோர்வு, எதையுமே செய்கிறதுக்கு ஒரு சீக்கிரமாக நம்ம சோர்ந்து போகிறது, கவலைப்படுறது, இல்லை என்னால் பண்ண முடியாது, இதுக்கெல்லாம் நான் ஃபிட் இல்லை அப்படின்னு சொல்கிறது. தென் இன்க்ரீஸ் இன் பாடி ஃபேட்டு. இப்போ இது சாதாரணமாக ஒரு ஆண் அப்படிங்கும்போது நல்லா ஒல்லியாக ஸ்ட்ராங்காக மஸ்குலராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இவர்களுக்கு பாடி மாஸ் அதிகமாகும், குண்டாக தெரியுவாங்க. தென் லாஸ் ஆஃப் டிசையர், செக்ஷுவல் டிசையர் அவர்களுக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.